ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 19ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, சதுர்தசி திதி. சதுர்தசி திதி அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, வீட்டில் முன்னோர்களில் நெகட்டிவாக இருந்திருக்காங்க, அகால மரணங்கள் அடைந்திருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக வீட்டில் முன்னோர்கள் இருக்காங்களா, அவர்களுக்கு நாம் என்ன பண்ணலாம்? தர்ப்பணங்கள் செய்யலாம், பிண்ட பிரதானங்கள் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம். சரி, இப்படி நம்ம இறக்குறாங்களே, இவங்கெல்லாம் எப்படி நமக்கு கனெக்ட் ஆவாங்க? அடுத்த ஜென்மத்திலையும் கண்டிப்பாக உங்களை ரொம்ப பிடிக்குதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அது வருவாங்கல்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அவங்க தான் பசுமாடுகளாக, நாய்க்குட்டியாக, பூனைக்குட்டியாகலாம் நம்ம கூடயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நிறைய வீட்டில் பாருங்கள், என்ன தான் ஒரு நாயை அடித்து துரத்துனாலும் லாஸ்ட்டில் அது மறுபடியும் நம்மக்கிட்டே வரும். அது எல்லாமே வேறு யாரும் கிடையாது, உங்கள் கூட இருக்கக்கூடிய முன்னோர்கள் தான். அது வேறு ரூபத்தில் அகால மரணங்கள் அடைஞ்சு நம்ம கூடயே இருந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதுதான் சமாச்சாரம். ஆனால் என்னென்னா, வீட்டில் நாய், இந்த மாதிரி பூனை இதெல்லாம் வளர்க்கக்கூடாது. நிறையா பேர் புரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்னா, நாய் வளர்க்குறோம், எனக்கு ரொம்ப பாசம். அஷ்டமஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது வீட்டில் நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அப்படி இருந்தாலும் சரி, வீட்டில் பிரிவுகள் நிறையா பார்ப்போம். இது ஏன் இன்றைக்கி சொல்லணும்னா, சதுர்தசி அன்னைக்கு பொதுவாக இவர்களை நாம் மனதார வணங்கும் போது அவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக பிறக்கும். அதனால் குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஸோ இன்றைய நாள் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா, மீன ராசி அல்லது மீன லக்னம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவருக்கு யோகம். இன்றைய நாள் உங்கள் 2ஆம் குழந்தை பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை பண்ண போகிறது, சாதிக்க போகிறது. அதை நீங்கள் கண்கூடாக பார்த்து ஜெயிக்க போகிறீங்க. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனி மனிதனாக நின்று ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்களா, அது சூப்பராக இருக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மேஷராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கௌரவம் மிக அதிகமாக உங்களை நோக்கி வரும். கௌரவம் பெறுவீர்கள். பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். காஞ்சி மகாபெரிவரை மனசார வணங்குங்க. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது. 6ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இணைவது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு. அற்புதமான நாள். அது குரு சுக்கிரன் சேர்ற மாதிரி கணக்கு. இப்படி சேர்ந்துனாவே பணத்தை ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு மனோ தத்துவம் இன்றைய நாள் உண்டு. அது எப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஏதோ இடத்துல உங்களுக்கு பணம் வரும். கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியலாம் கூட, அது நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஜெயிக்கும். அந்யோன்யத்தை பெரிய அளவுக்கு லாபமாக மாற்றக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத தனலாபங்கள் உண்டு. இன்றைய நாள் ஃபினான்ஸில் இருக்கிறவங்க, ஆடிட்டில் இருக்கிறவங்க, வக்கீலில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். தொட்டு நல்லா வரும். வீட்டில் மட்டும் கணவனாக இருந்தால் மனைவி கூட, மனைவியாக இருந்தால் கணவர் கூடயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்வது, இணைவு நல்லது. எதுக்காக? கணவன் மனைவிக்குள்ளே ஒரே பிரிவு. ஒரு வாரமாக சரியாக பேசிக்கிறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது. தேவையே இல்லாமல் இவங்க தெற்க பார்த்தாங்கன்னா இவங்க வடக்க பார்க்கறது, சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் ஓய்வுக்கு வரக்கூடிய, தீர்வுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். எல்லாம் 4-5 மணிக்கு அப்புறம் சரியாக போயிடும். கவுண்டமணி செந்தில்கிட்ட ஒரு காமெடி சொல்லுவார். அண்ணா நீங்கள் எப்படிண்ணா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்பார். அதுக்கு கவுண்டமணி சொல்லுவார், நான் போகும்போது அல்வாவும் ஒரு 1/2 முழம் மல்லிப்பூவும் வாங்கிட்டு போகிறேன். நான் வாங்கிட்டு போனேன்னா பேச மாட்டேங்கிறாங்கன்னாங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஸ்வீட்டு வாங்கிட்டு போகக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது. நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச எல்லா காரியங்களும் திவ்யமாக முடியும். ஒரு பரிசு பொருட்கள் நிறைய வாங்கக்கூடிய, உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானம்னா எதுக்கு திரிகோணம்னு பார்க்கணும். பொதுவாகவே 4ஆம் இடம் 10ஆம் இடம் ரெண்டுமே சரி சமமான பாவத்தை கொண்டது.
ரொம்ப முக்கியமான பாவகம். அதில் இன்றைய நாள் வேலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். 4ஆம் இடம்னா நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வேலை கிடைக்கும். டிவி மேனுஃபேக்சரிங், சிப்பு மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், என்ஜினியரிங் கம்பெனியில் ஒரு வேலை, இதெல்லாம் இன்றைய நாள் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க, இல்லை கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க, பேக்கரி வச்சுருக்கீங்க, உணவு கடை வச்சுருக்கீங்க, ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல வியாபாரம் ஆகும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது. 3ஆம் இடம் செழிப்பாக இருக்குது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் 3ஆம் இடம் நல்லா இருக்கும். 3ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா உங்களை பற்றி யாருமே குறையே சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் நல்ல மனுஷன் பேர் எடுப்பீங்க. எல்லாருக்கும் அப்படி நடக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் 3ஆம் இடம் நல்லாயிருக்கும். மெயினாக சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், மீடியா, எழுத்து துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்ம ஏற்றம். எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்பின மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். திடீர் மகிழ்ச்சியான சில ஃபோன் கால், எதிர்பாராத இடத்துலேருந்து வந்து உங்கள் மனசு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகத்தியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் அதிகரிக்கும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். மன சங்கடங்கள் தீரும். முதல் விஷயம் இன்றைய நாள் நிறைய பேர் வெள்ளி வாங்குவீங்க, கொலுசு வாங்குவீங்க. இன்றைய நாள் நிறைய பேர் வீட்டில் ஸ்வீட்டு வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும். ஆனால் சுபகாரியம் கன்ஃபார்ம் ஆகுது. குரு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்து சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். தயவுசெய்து சேர்த்து வைங்க. பணத்தை சேமிக்கிறதுங்கிறது நம்ம பாரத திருநாட்டிற்கே நல்லது. எதனாலனா அடுத்த 4 வருஷம் பயங்கரமான பிரச்சனை உலகெங்கும் நடக்க போகுது. நம்ம மட்டும் தப்பிக்கணும். அதுக்கு ஒரே பிராயச்சித்தம் என்னன்னா சேமித்து வைப்பது. எந்த அளவுக்கு உங்களால் சேமித்து வைக்க முடியுதோ தயவுசெய்து சேமித்து வைங்க. அவ்வளோதான். எல்லாம் கோல்டாக வாங்கி வைங்க, சில்வராக வாங்கி வைங்க, தப்பே கிடையாது. சில்வர் கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதோட டாப் கிளாஸ்க்கு போகும். கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். அதுக்கு முன்னாடி மெயின் ஹெல்த் நல்லா இருக்கும். சந்திரன் சுக்கிரன் இணைவு, ஜாலியாக ட்ரிப்பு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட மகிழ்வான இடத்துக்கு போகிறது, நல்ல சில்லுன்னு சாப்பிட்றதுன்னு இருக்கும். லெவலுக்கு மீறி சாப்பிட்டிங்கன்னா தொண்டை பிரச்சனை ஆகிடும். அது மட்டும் பாருங்க. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நல்ல விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், சௌகரியமான விஷயங்கள், அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. மெயினாக பெண்களுக்கு விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. நம்ம எதிர்பார்க்கறதோட நிறைய விஷயங்கள் நமக்கு மற்றவர்களால் நல்லது நடக்கும். சந்திரன்னா சமூகம், சந்திரன் 2 நட்சத்திரம், குருன்னா நம்ம பெரிய ஆட்கள் யார் நினச்சிக்கோமோ அவர்கள் மூலியமாக நமக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியப்பிராணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும். இடமாற்றங்கள் ஏராளமாக நடக்கும். பொருளாதாரத்தில் திடீர் வாய்ப்புகள் ஏராளமாக நடக்கும். நம்ம ஒன்று நினைக்கிறோன்னா அது கண்டிப்பாக நடக்காமல் போகாதுங்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தோம்னு வைங்க, அது கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஆனால் தள்ளி நடக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேரும்படுத்து முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக இருப்பது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எல்லாமே நல்லா நடக்கும். ஈவினிங் 4:30 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அபாரமான ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. கெத்தாக இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா அது ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது, தன் வீட்டிலே இருக்கும்போது பெண்களால் லாபம். பெண்களுக்கு பெரிய மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், கிஃப்டெல்லாம் வரும். பெரிய சந்தோஷத்தை நட்பின் மூலியமாக, மூத்தவர்கள் மூலியமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. அருமையான நாள்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் இணைவு. பொதுவாகவே வேலையில் மாற்றம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு வேலைகளில் முக்கியமான இடத்துக்கு போகும்போது இன்னும் 2 பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை சில இடங்களில் நிர்பந்தத்துக்குட்படு. ஐயோ பாவம் அது கேட்குறாங்களே நம்ம பண்ணணுமே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் மற்றவர்களுக்காக சில அவங்க வேலையெல்லாம் சேர்த்து இழுத்து போட்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நினைத்த எல்லா காரியங்களும் நன்மையாகவே நடக்கும். தேவையே இல்லாத மன கசப்புகள், தேவையே இல்லாத ப்ரெஷர் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. மற்றது எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில், ஆனால் கண்டுக்காதீங்க, ஜாலியாக இருப்பீங்க. எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுறது. பெரிய ஏற்றம், மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் நிம்மதி கண்டிப்பாக கொடுக்கும். எந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி நடக்காமல் தள்ளி போதோ அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கும். மன வருத்தங்கள் எல்லாமே காலி ஆகிடும். பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அதுலேயும் இன்றைய நாள் மெயினாக மாணவ மாணவிகள் கஷ்டமான பாடம் ஏதோ அதை எடுத்து படிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஈஸியாக படித்து முடிச்சிருப்பீங்க. மனப்பாடம் பண்ணுறதோட விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது இன்றைய நாள் புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். அதுவும் இன்றைய நாள் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், கொஞ்சம் துட்டு கிடைக்கும், புது ஆர்டர்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக லைட்டாக சாப்பிட்ற உணவு டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குரு சந்திரன் சேர்ந்த மாதிரி, குரு சுக்கிரன் சேர்ந்த மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேட்டி கண்டென்ட், ஹெவியான ஃபுட்டெல்லாம் இன்றைய நாள் அவாய்ட் பண்ணிடுங்க. சில பேருக்கு எல்லாமே கரெக்டாக போனாலும் மனசு கொஞ்சம் சரியாக இல்லாத மாதிரி இருக்கும். என்ன பண்ணலாம்? சிம்பிள். காலையிலே கொஞ்சோண்டு சுவாமிக்கு நெய் போட்டு ஒரு அன்னத்தை நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. எல்லாமே நல்லபடியாக. அதாவது எந்த விஷயத்த நம்ம மனசார சுவாமியை வேண்டிட்டு நம்ம சமைக்கிறோமோ அது நமக்கு உணவு வந்து நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளுக்கு கரெக்டாக செரிமானமாகும். நினச்ச விஷயங்கள் நல்லது நடக்கும். வேற நம்ம நினைக்கும் போதே பிரச்சனை, கஷ்டம், அழுக, சோகம் இதையே நினச்சிட்டு நம்ம அந்த விஷயத்தை செய்யும்போது நம்ம செயல்கள் எண்ணங்கள் ரூபத்தில் பாதிக்கப்படுகிறது. அந்த அன்னமே பாதிச்சிடும். நீங்கள் என்ன தான் நைவேத்தியமே பண்ணாலும் சரி, நல்ல எண்ணத்தோட நல்ல ஸ்மரணையோடு பண்ணும்போது வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாள் இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. யூ வில் பி குட். ஆனால் ஹெல்த்தில் மெயினாக அஜீரண கோளாறுகளை பார்த்துங்க. திடீர் பண லாபங்களை, தனலாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா, மெயினாக மேஷத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசுக்கு நல்லா இருக்குது. மற்றவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த நாள் நல்லது மட்டுமே நினைக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.